ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ஜேபி கேமர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மினி கேம் தான் பார்க்க போகிறோம். ஸ்வாடிகோ. இந்த கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் ப்ளே பண்ணியிருக்கோம், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கேம் வந்து சின்ன வயசில் ஒரு ஆஃப்லைன் பெஸ்ட்டு கேம்னு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேம்னு நான் சொல்லுவேன் எனக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேமை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பழைய கேம் தான் இருந்தாலும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. ஜாயின் பண்ணுறதுன்னா மறக்காமல் அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம டெய்லி வீடியோஸ் போடுவோம், டெய்லி ஷார்ட்ஸ் போடுறோம். ஓகேவா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வரும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு போடுவேன், பாட்டாக போடுவேன். ஓகே, இந்த வீடியோவை போகலாம். ஓகே, சவுண்டு கட் பண்ணணுமே. இந்த கேம் நல்லாயிருக்கும். ஒரு கான்செப்ட் படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். எல்லாம் ஆல்ரெடி விளாண்டது. இது அப்புறம் பார்த்துக்கலாம். நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேம் படி நம்ம ஒரு இடத்துல இருப்போம். ஓகேவா? அதான் கான்செப்ட். எவ்வளோத்தையும் தாண்டி வந்துடுவோம். நம்ம ஒரு இடத்துல தூங்குவோம். சின்ன பையன், ஒரு வில்லேஜ் பையன். நம்ம நிறைய மேஜிக்கு, நிறைய அது இதுன்னு இருக்கும் நிறையா. இந்த வீட்டில் ஓரமாக ஒரு வில்லேஜுக்கு ஒதுக்கப்புறமாக ஒரு வீட்டில் இருப்போம் நம்ம. அது நம்ம மாஸ்டரா, அது யாரு கூட ஒரு டார்க் ஒரு இது கூட சண்டை போட்டுருக்காரு. நம்மளை எந்திரிச்சிட்றோம். அது வந்து ஒரு கனவாம். என்ன வேர்டு கனவுன்னு கேட்குறான். ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போய்க்கிறேன், கொஞ்சம் வச்சுக்கிறேன், சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வச்சுக்கிறேன். இதுதான் இவ்வளோ தான் கண்ட்ரோலு. கேட்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தாங்க. இதோ வில்லேஜ்னு சொல்லுங்க. என்ன வில்லேஜ்னா செரெயின்வுட் வில்லேஜா. இந்த வில்லேஜில் நம்ம இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து எதுவுமே இருக்காது. நம்ம வந்து வெறும் ஒரு நம்ம அதாவது நம்ம எழுதுகிற ஹவுஸு. இது எழுதுகிற ஹவுஸு. இந்த ஹவுஸில் வந்து நம்ம இது பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. பண்ணால நம்ம நார்மலாக மூவ் பண்ண முடியும். இது வந்து ஹோட்டலு, இன்னும் ஓப்பன். இது ஷாப். இந்த ஷாப்பில் வந்து நம்ம எதாவது வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கோயிங் ஷாப்பு. ஆமாங்க, உங்களுக்கு எதாவது வேணுமா, உங்களுக்கு எதாவது தெரியுமா? இது பாருங்க, குட்டியாக நம்ம போட்டதில் யாரோ வராரு, ஒரு பெரிய மனுஷன் வராரு. ஏய், இட்ஸ் கோட் ஒரு குட் அட் யூவா. ஸோ நான் இங்கே இருக்கிறதுனால தான். ஓகே, ஒரு மாஸ்டர் வென்ட் இன்டு த வுட்ஸ் அண்ட் ஷுட் ஹேவ் பீன் பேக் பை நவ். இன்னும் வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. மேபி யூ ஷுட் கோ அண்ட் ஃபைண்ட் ஹிம். ஓகே, எனக்கு கண்டுபிடிக்கணுமா? பிஃபோர் யூ கோ டேக் தி ஸ்குவாட் அண்ட் டேஞ்சர் டு அன்ஆர்ம்ட். குட் லக் பாய். டு ஸ்டார்டட் ஃபைன் மாஸ்டர் இந்த வுட்ஸ். நம்ம மாஸ்டர் கண்டுபிடிக்கணுமா? ஒரு கத்தி குத்துட்டு போயிருக்காரு. சேஃப்டியில் தனியாக போகிறது அப்படின்னு. ஓ டடா! பிரேவ் ஸ்குவாட் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் போவோம். ஏன் ரிவர்ஸ் போகிறோன்னா, இந்த நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ நமக்கு தெரியல. ஆமாங்க, எல்லாம் பதிய இதெல்லாம் அடிக்க முடியாது அந்த இதில். இதை அடிக்கலாம். இந்த கிராஸை வெட்டினோம்னா நம்ம இந்த போதும். அதை வச்சு நம்ம நிறையா ஷாப்பில் வந்து நிறையா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இருங்க ஒரே நிமிஷம். இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு ஓவராக இருக்க மாதிரி. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட் படி. இந்த மாதிரி தான் நம்ம மாஸ்டர் இப்போ கண்டுபிடிக்கணும். நைட் ஆயிடுச்சு. அவர் எந்த பக்கம் போயிருப்பார், ஏது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கேட்
சேஃப் இல்லைங்கிறாங்க. வெளியே போகிறீங்க, சேஃப் இல்லை, நைட் பறக்குது. ஓகே, ஸ்ரைன்வுட் ஃபாரஸ்ட். ஸ்ரைன்வுட் ஃபாரஸ்ட் தான் இது. மேலே ஏதோ ஒரு வழி போகுது. ஜம்ப்பு, கத்தி வீசுறது, லெஃப்ட்டு ரைட்டு. நம்ம அதே ட்ரிக்காக விளையாடினா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பிடிச்சி வச்சு திருப்பி வந்துட்டேன் அப்படியே. சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காது. இதை பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர். இந்த மாதிரி ஒரு ஒரு எளிமையாக வருவாங்க. இந்த மாதிரி ஒரு டேமேஜ். லெவல் 1 இது. லெவல் 1 பாதி தான் அடிக்குது நார்மல் ஸ்குவாடு. அப்புறம் மித்த ஸ்குவாடில் என்ன நிலைமை பார்த்துக்கோங்க. while இந்த ப்ரெஸ் ஜம்ப் டபுள் ஜம்ப்க்கு இங்கே தான் போயிருப்பார் நம்ம மாஸ்டரு. ஆனால் எந்த இடத்துக்கு கரெக்டாக போயிருப்பாருன்னு தெரியாது. ஐயோ யார் அடிக்கிறா? இதை பாருங்க, இதுக்கு ரெட் கலரில் வந்ததுல அது வந்து எழுத்து பாரு நம்மளுக்கு. இந்த மாதிரி சில இடத்துல என்ன பண்ணியிருப்பானுங்க, ட்ரெஷர் மாதிரி வச்சுருப்பானுங்க. அந்த ட்ரெஷரை நாம எடுக்கிற மாதிரி வரும். அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவே ஏறிச்சு. அந்த ரெட் கலரில் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவே ஏறும். பார்த்தீங்களா, இல்லை ஓஜி கேம்ஸ் கைஸ். ஆனால் இப்போ பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு காரணத்தினால்தான் சில பேர் விளையாடவும் வாய்ப்பு இருக்குது. இந்த கேம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சரி போடுவோம் அப்படின்னு நம்ம சேனலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் விளாட்லாம் இருக்குங்க கைஸ். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நீங்கள் அப்படியே சொல்ல நம்ம ஒரு கேமாக ட்ரை பண்ணுவோம். மொபைலில் இருக்கிற எல்லா கேமுமே ட்ரை பண்ணுவோம். ஓகே, எல்லா கேமுமே ஒன்றுக்கையும் விட்டு வைக்க போகிறது இல்லை. மொபைலில் என்னென்னா நம்மளால் மொபைல் ஐயோ ஓச்சுடா அதுண்ணா சோழி ஒரு ஜெம்புக்கு ஆசைப்பட்டு விட்டு வந்துட்டேனே. ஒரு கேமையும் நம்ம மொபைலுக்கு என்ன சூட்டபிள் ஆகுமோ ஒரு கேமையும் எல்லாத்தையும் இது பண்ணுறோம். ஆஹா என்ன அதோ மாஸ்டரு ஏதோ பத்திருக்காரு பாருங்க. மாஸ்டர் நோ வாட் ஹேப்பன் ஹியர்? மாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட்? தலைவரே என்னாச்சு? இஸ் நாட் பிரீத்திங், சம்திங் மஸ்ட் ஹேவ் அட்டாக்ட். அவர் மூச்சு விடலையா? ஐயோ செத்துதாரா? சீம்ஸ் டு பி கேரி a note. If you reading this, I must already be dead. ஐயோ it was the corruptors. They have returned. They follow me here and there was nothing I could do. You are only one who can defeat him now. Go back to the village, find the village elder. He can tell you what to do. Use this magic and he'll help you. God spell magic bolt. Now hurry before they find you. Find you ன்னு தான் சொன்னாங்க. இதில் ஆரம்பிச்சுட்டா வந்துட்டான் பாருங்க. ஷேடோ phone. என்ன நம்மளையும் போட்டானா? முடிச்ச கதை. ஈலர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். வேக் அப் தம்பி, எந்திரி. வேக் அப், கம் ஆன். Thanks goodness you are finally conscious. You be freed for the worst you have been out of the weeks. Oh, week கணக்கில் பத்து கிடக்குறானா? Gary found you to batten up the woods. You be carried for your sins. Their village elders yelled to see you ever get earth, come again and visit me.
Good to see you back with us. Can you tell me what happened to the woods? ஓ சொல்லிட்டோமா? I see it figured then the characters are back. Okay. How much happened during the past view? Okay, no longer safe. Our wheels are off in the internet, blah blah blah. Wearing up to our only hope to carry the skill and the courage. Remember that there are the legendary weapon. What? Legendary weapon with unimaginable power that can defeat the corruptors. Only long ago it was known in the accident. Keep beyond the plains. You must find the squad. Go now, hero, quick. Find the legendary weapon. Legendary weapon. There is no error in the game. Be careful. Okay, Guruji. Okay, Chief Elder. ஓகே, அதாவது நம்ம பாஸுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம மாஸ்டர் வந்து இறந்துட்டாரு. அந்த கரப்டர்ஸ் வந்து யாரோ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, டார்க் கரப்டர்ஸு. அவங்க தான் இப்போது இந்த வில்லேஜை ஆக்கிரமிக்க பார்க்குறானுங்க. அது நம்ம காப்பாற்றுறதுக்கு நாம் வந்து எங்கே இருக்கிறதுனால இந்த பிறகு இந்த போர்ட்டல் ஆக்டிவிட்டேஸ் இங்கேருந்து இங்கே போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு இடமா இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து அங்கே ஈழர் மட்டும்தான் இருப்பாங்க, நம்மளை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய இது இருக்குது கான்செப்ட். எல்டரோட ஹவுஸ் இது. இங்கே போனால் அவர்கிட்ட பேச முடியும். கோ டு த ஃப்ரானஸ் அண்ட் பிகம் பிளேன்ஸ் அண்ட் கெட் எ லெஜெண்டரி வெப்பன். ஓ, அங்கே தான் லெஜெண்டரி வெப்பன் இருக்கான். ஓகே ராஜர் தட். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஜெம்மெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜெம்மி விட்டுக்கூடாது. அது விட்டு வச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும். ஷாப் இருந்துச்சுல, ஷாப்பில் வச்சுருக்காங்க. அதில் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே போனால் நமக்கு நிறைய கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஹீலிங் பொசிஷனு 50 ஷாட்ஸ். இதுதான் அது. ஓகேவா? இது ஃபயரு, டிக்கெட் ஆஃப் ஃபயரு. அதாவது அந்த ஸ்குவாடில் வந்து கொஞ்சம் பவர் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி ஒரு வில்லேஜும் போகும்போது அந்த மாதிரி ஷாப் இருக்கும். அதில் விற்பானுங்க டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸு. அதை நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வில்லேஜ் விட்டு வெளியே போகலாம். நம்மளுக்கு வந்து சீஃப் வந்து ஹெல்ப் பண்ணார். அதனால் வந்து இப்போ நம்ம வில்லேஜ் விட்டு வெளியே போகலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பானியை தூக்கு உடைக்கலாம். மேலே போயிட்டாங்க. மேலே போகிறது நான் அப்படி வேணா போகலாம். எப்படி எகிரி வேணா அப்படி போகலாம். நான் அதையும் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. அப்பில் இருக்க வீடு போனா போட்டாங்க. இது வந்து டெல்லி அன்ட்டு. ஒரு பானையிலே ஜெம் வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு இதையும் கலெக்ட் பண்ணும். ட்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பானுங்க. நாம தான் பார்த்து கலெக்ட் பண்ணணும். யூமே பாஸ். ஓகே, இப்போ நம்ம வெளியே போகலாம் வில்லேஜ் விட்டு. இப்போ வில்லேஜ் விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இனிமேல் தான் ஆரம்பம். மறக்காம நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. பவர் யூஸ் பண்ணி அப்படி அது வந்து பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். இந்த ரைட் சைடில் வந்து கார்னரில் மேலே எடுத்து பாருங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி 3 லேட்டாக இருக்குது. அந்த லேட் நம்ம காப்பாற்றணும். அது ஒரு பக்கம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கீழே ஹெச்பி அன்லாக் ஆகுதுல்ல, அந்த ஹெச்பி வந்து அன்லாக் ஆக நம்ம லெவல் அன்லாக் ஆகும்.
இப்போ நம்ம லெவல் 1 கேரக்டர் இருக்கோம். அதேமாதிரி இப்போ லெவல் 2 போனோம்னா இன்னும் ஒரு லைஃப் எக்ஸ்ட்ரா வரும். 4 லைஃபாக வந்துடும். இந்த பாருங்க லெவல் 1 ஐயா இன்னொரு 20 வேணும். அதுதான் இல்லை கழிச்சா நாம் எது வேணுமோ அதை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஹெல்த் அன்லாக் பண்ணுவோம். ஹெல்த் தான் மெயின் இப்போதைக்கு. இப்போதைக்கு அதுதான் தேவை. இது வந்து கீழே சீக்கிரம் அவ்வளோதான் 58 அட்டாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோதான். அந்த ஒரு ஸ்டேஜையும் முடிக்கும் போது அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல அது ஃபுல்லாக முடிக்கும். அப்போ தான் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக கிளியர் பண்ண மாட்டோம். இதுவும் நிறைய ஷாப்பில் நிறைய இருக்கும். லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு கேம் விளையாடி. திருப்பி காலத்தில் இறங்கியிருக்கேன். என்ன சொல்றீங்க? அட்டாக் இருக்கும் பரவாயில்ல. இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸை கேரி பண்ணிட்டு இங்கே தேவைப்படும் அங்கே தேவைப்படும். இதை வந்து இப்படி தூக்கிட்டு போயிட்டு துர்கா அப்படின்னு தரணும். அதுதான் எப்படி அடினா டப்பு டிப்புன்னு இப்போதான் வெறித்தனமாக சேருது. அதே மாதிரி வேறு பிளேஸ் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தாலும் திருப்பி எல்லாம் வந்துடும். அதுதான் பவர் அட்டாக் பண்ணி அதிகப்படுத்திடுறேன். டக்கு டக்குன்னு ஸ்டேஜ் ஏற நமக்கு மான்ஸ்டரோட பவர் இது வந்து லெவல் 2ல் வருது. அந்த மாதிரி பவர் ஏறி வரும். இப்படி வந்தால் நம்ம அந்த பக்கம் நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒன்று காமிச்சாங்க பிக்சரு அதுக்கு அங்கே போயிடுவோம். அப்போவே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன விருப்பம்னா ஏறதாங்க அந்த விருப்பம் கரெக்டாக ஐயோ கரெக்டாக ஏற முடியாது. கெஸ் பண்ணி இது ஹெச்பி, இது வந்து ஹெச்பி சல்லுன்னு ஏற்றி கொடுத்துருவோம். ஒரு நம்ம அடித்து எஸ்பி ஏற்றுறோம்ல கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும் 100 அந்த மாதிரி. வந்து ரிட்டன் வந்தோடனே பாருங்க ரிட்டன் எல்லாமே வந்துருக்கு. ரிட்டன் திருப்பி நாம் அடிச்சு போக வேண்டியதான். நம்ம ஜெம்யூன்னா ரிட்டன் இந்த வில்லேஜுக்கே வரலாம். திருப்பி அழித்து திருப்பி நம்ம எடுத்துக்கிற மாதிரி வரும். நம்ம என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்துக்கும் அவ்வளோதான். அந்த இதுவும் காலி பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஏறி பார்த்தீங்களா அதுக்குள்ளே நம்ம
அதுக்குள்ள நம்ம 72 எடுத்தாச்சு. மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் மொதல் ஷாப்புக்கு. ஓகே, எப்போ வேணால் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டல் மூலிமா எப்போ வேணால் இங்கே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேர் மேன் ஹவுஸ், ஃப்ரேரி மேன் ஹவுஸ். யார் இவரே? The monster there are stole my precious vase. Can you get for me? Can help you over the river if I do. ஒரு ரிவரை தாண்டறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, தவறா city to find the lock inside. ஓகே, அந்த சாவி கொடுத்துருக்கோம், நம்ம அதை கொண்டு வரணுமா? ஆனால் எங்கே இருக்குதுன்னு சொல்லாமல் போயிட்டாங்க. லாக் பண்ணியிருக்காங்க. அடிச்சுட்டான். ஆனால் வந்து அது அப்பில் இருக்கு, நீ தான் எடுத்து கொடுக்கணும் எனக்கு அப்படின்ட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடி போலன்னு தான் தெரியாது. நார்மல் கட்டி வச்சுட்டு நான் பாருங்க வச்சுனாலும் வச்சிருப்பானுங்க. இந்த இது பேட்டு இதை அடிச்சுட்டு தான் இவர் எவ்வளோ பேட் வச்சிருக்காங்க. இதாலையும் டேமேஜ் போகும். நம்ம இதை காலி பண்ணிடணும், இல்லை நம்மளுக்கு தான் ரிஸ்க்கு. இப்போ பார்த்தீங்களா, லெவல் 3 எரியோ த கரப்ட். ஓடு. ஏய், என்னதான் ஏய், அங்கே பார்த்தியா எவ்வளோ கொடுத்தா பார்த்தீங்களா? இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர் ஆக்ஸாகவும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த வேஸை தான் நம்மளுக்கு எத்தனை ரூபா சொன்னாங்க, ஆனால் எடுத்துகிட்டு போகிறது தான் பிரச்சனை. ஏன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் பிரச்சனை. டப்பாவை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, இது என்ன எப்படி மாட்டிக்கிச்சு? ஐயோ, நாங்கள் டப்பாவே பரவாயில்ல, அது போயிடுச்சுல. ஐயோ, திருப்பி போயிட்டேன். என்னடே நீங்கள் பேஸ் பத்திரமா வந்துடணும். நாம் பத்திரமா வரலனா கூட லைஃப் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆனால் பேஸு மாத்திரம் இப்போ போகும்போது வர தடங்கள். அவ்வளோதான், அத்தல அப்படியே அப்படியே ரெண்டாக ஏற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. 4 லைஃபாக வந்துருச்சா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி தூக்கி போட்டால் ஒன்றும் ஆகாது. இது இந்த வேஸுக்கும் நார்மல் வேஸுக்கும் தூக்கி போட்டால் ஒன்றும் ஆகாது. போய் கொடுத்துரும், ஒன்றும் ஆகாது. இதுதான் கேட்டார் அவர். ட்ரெயின் வெரி மேன் ஆகும். இந்தாப்பா வச்சுக்கோ. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே, அதை ஆக்டிவேட் பண்ணிட்டாராம். இப்போ மூமெண்ட் ஆகும் போல அது. ஓகே, ரைட்டு மாப்பிள்ள. பார்த்தீங்களா, அதான் ரிட்டர்ன் வரும்போது சில சமயத்தில் ஜெம் கிடைக்கும், சில இதில் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி. ஆனால் கேம் சூப்பராக பண்ணியிருப்பானுங்க கான்செப்ட் படி. இது வரட்டும், போகலாம். மறக்காம நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
அதை பற்றி ஆகும் அது ஒரு மான்ஸ்டரு, அதுக்கு அதுவே ரிட்டன் அனுப்பலாம். அதோட சாவு அதுக்கே வரும். இங்கே தாங்க காண்டு தான் மஷ்ரூம் தலையா. இவன் பரவாயில்ல, இவங்க லெவல் கம்மி, போக லெவல் அதிகமாக வருவானுங்க. தாங்கவே முடியாது அந்த இது, ரொம்ப பவர்ஃபுல்லாக வருவாங்க. கேம் பாருங்க, கேம் ரொம்ப சின்ன கேம் தான், ஆனால் அந்த அட்வென்ச்சர்ஸ் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம தி பிளேன் அங்கே போயிட்டோம். அனுப்பிடா. இப்போ நான் நினச்சா ஷாப்புக்கு போகலாம். ஓகே, ஈடன் பிளேஸா? ஆமாம் ஈடன் பிளேஸ். மேட்னிக் இங்கே தாங்க காண்டு. இது வந்து கேம் பண்ணி அடிக்கும். லெவல் 4 எங்கே நிற்குதோ அது பார்த்துருச்சுன்னு அர்த்தம். இதாச்சாலும் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஆங்கிரி பேர்ட் இதில் நார்மல் பேட் தான், அதனால் அடிக்கலைன்னா மண்டையை உடச்சிருங்க. ஏன்னா இது ஒரு ப்ராசஸர் மாதிரி வருது, ஒரு ஸ்ட்ரக்சரில் வருது. அதை பற்றியா எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்குதுங்க. இதை பற்றியா இதை பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறேன். திருப்பி ஹெச்பி அதே மாதிரி லைட்டாக லைஃப் ஏறிடும். அவ்வளோதான், ஏறிடுச்சா. இன்னும் ஒரு 20 எடுத்துகிட்டு போயிடலாம். 20 எடுத்துகிட்டு வில்லேஜ், நார்மல் வில்லேஜுக்கே போயிட வேண்டியதான். நம்ம வில்லேஜுக்கு போயிடலாம். பாரு பாரு கூட்டம். தம்பி முடிப்பா, அடிச்சா அடிக்கவே முடியாது. பாருங்க பிளாக்குது. மாதிரி இருக்கும். லாக் பண்ணியிருக்கோம், நம்மளால அடிக்க முடியாது. அதான் ஆரம்பிச்சிருக்காருங்க, இன்னும் முடியல. ஜஸ்ட் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ட்ராவல் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இதாக இருக்குது அங்கமே. இங்கே நான் என்ன பண்ணுவேன்னா தூக்கி மேலே போட்டுருவேன். அதுதான் அந்த ஆளை திருப்பி விட்டுருவேன். அவனுக்கு அடிப்படாது. நான் இந்த பக்கம் போனால் அடிப்பான். நான் என்ன பண்ணுவேன், தலைவன் நான் அப்படியே கீழே தள்ளி ஐயோ பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் என்னென்ன பண்ண வச்சாங்க. அதான் நான் முடிச்சுட்டிங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகலன்னா இங்கேயே செத்துருவோம். நான் போய் லைஃப் ஏற்றிட்டு வரணும். அதுக்கு அந்த போர்ட்டல் தான் போகணும். என்ன பண்ணணும், நார்மல் வில்லேஜுக்கு போட்டு
எப்போல்லாம் நம்மளுக்கு ஹெல்த் சுத்தமாக ட்ராப் ஆகிடுச்சோ அப்போ இது பண்ணிக்கணும். சரி ஷாப்புக்கே வந்துட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோமா? இது எவ்வளோ? இது 80, இது 50, 150. இதை வாங்கிட்டோன்னா போதுங்க. இப்போதைக்கு அயன் ஸ்குவாடு வாங்கி வச்சுப்போம். நம்மக்கிட்ட இருக்குது நார்மல் ஸ்குவாடு. அயன் ஸ்குவாடு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். குறையும் போது பக்குன்னு இது வந்து லைஃப் ஹெல்த் பேக்கு. 50 லைஃப் நம்மளுக்கு டக்குன்னு கொடுத்துரும். பாதி லைஃப் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணுமா? இப்போ இது ஒன்று மட்டும்தான் இருக்குது இந்த ஷாப்பில், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தேவைப்படும். நேராக அங்கே போயிடலாம். எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாருமே அதான் அவங்க இருக்கிறவங்க கேள்வி நேராக கேள்வி. வந்து ரிட்டனு அது வந்து டக்குன்னு நான் உங்களுக்கு ஈல் சுத்தமாக இல்லை அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஈல் அது. நான் அந்த சைடு ரூட்டை கிளியர் பண்ணிட்டேன். இப்படியே ஆச்சு காலி பண்ண. ஏதோ மேலே வச்சுருக்காங்க. கரெக்டாக கல் மேலே நிற்கணும். இப்படிலாம் வச்சுருக்கானுங்க பற்றியா? இதில் 3 வச்சுருக்கானுங்க பற்றியா? இன்னும் நல்ல குட்டி குட்டி புஷ் கொடுப்பாங்க. ஆனால் எங்கே வச்சுருக்கானுங்கன்னே தெரியாது. ஹைட்டில் வச்சுருப்பாங்க. ஒரே அடியில் கலியா? லீஃப் கிளியர் பண்ணும்போது நான் இங்கே இன்னொன்று வச்சுருப்பேன். இது எடுத்துருக்கேன். கரெக்டாக அது வரும்போது கரெக்டாக உட்காந்துச்சு. என்னடா எப்படிலாம் பண்ணுறீங்க? எப்படி பண்ணுறானுங்க பாருங்க. அதான் அந்த ஓஜி கேம்ஸ் எல்லாம் இப்படி தானே வரும். அந்த அளவுக்கு எதுவுமே போகாது. வீடியோ ஓகே. இதே மாதிரி டேமேஜும் ஆகும். டேமேஜ் ஆகி உடஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி எங்கே இருந்ததோ அங்கேயே உட்காந்து போயிட்டு அது ஒரு ப்ராப்ளம்.
ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்தோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அச்சுச்சோ தெரியாமல் முடிச்சிட்டேண்ணா. ஓகே கைஸ், நம்ம இந்த இடத்தோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவோம், கொஞ்சம் முன்னாடி போவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் JPS Gamer Tamil. See you in the next video. Tata, bye.